கற்போம் கற்போம் அனைவரும் கற்போம், அனைவரும் வாழ்வில் கல்வி உயர்ந்தவர்களாக விளங்குவோம். கல்வி தனி மனித வாழ்க்கையை சீராக்கும், தனி மனித ஒழுக்கத்தை போதிக்கும், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கும், தலைமுறை தலைமுறையாக கொண்டு செல்லும். இந்த கல்வி கல்வி மிகப்பெரிய ஆயுதம். கல்வி ஒரு அற்றங்காக்கும் கருவி. தன்னுடைய வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மிக அபாயகரமான ஒரு ஆயுதம் இந்த கல்வி. கல்வியை கொண்டு இந்த உலகத்தையே நாம் திருத்த முடியும். வாழ்வில் உயர்ந்தவர்கள் எல்லாருமே கல்வி கற்றவர்கள். கல்வியில் உயர்ந்தவர்கள் தான் நம் சமுதாயத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை களைந்தவர்கள். இளமையில் கல் என்று கூறுகிறது ஆத்திச்சூடி. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று கூறுகிறது உலக நீதி நூல். அதுபோல கற்க நன்றே கற்க நன்றே பிச்சை புயலும் கற்க நன்றே என்று கூறுகிறார்கள். பிச்சை எடுத்தாவது படி என்று நமது முன்னாள் தமிழக முதல்வர் அவர்கள் காமராஜர் அவர்கள் கூறினார். எனவே பிச்சை எடுத்தாவது நான் தமிழக மக்களை படிக்க வைப்பேன். வெறும் 5வது வரை படித்த காமராஜர் ஏன் அனைவரும் படிக்க வேண்டும் என்று கூறினார் என்றால், படிக்காதவனே இந்த அளவுக்கு நான் தமிழகத்தை ஆளும் பொழுது படித்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். இந்த நாட்டையும் சமுதாயத்தையுமே காப்பாற்றுவார்கள். பல்வேறு சிந்தனைகளையும் கொண்டு இந்த நாட்டை உயர்த்துவதற்காக முன் வருவார்கள். தமிழ் திரைப்படங்களில் கல்வியினுடைய உயர்வு பற்றி எவ்வளவோ கருத்துக்கள் கூறியிருந்தாலும், அசுரன் என்ற திரைப்படம் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்தது. அதில் ஒரு கருத்து, தனுஷு தன் மகனிடம் கூறும் கருத்து, எப்படியாவது படிச்சிருக்கப்பா, படிச்சாதாப்பா வாழ்க்கையில் உயர முடியும். காசு பணம் இருந்தால் அடுத்து திருடிட்டு போயிடுவேன், ஆனால் அந்த கல்வியை எவனாலும் திருட முடியாது என்று போதித்த வெற்றிமாறனை நாம் இந்த நேரத்தில் நாம் பாராட்டுவோம். எனவே ஏழ்மையை ஒழிப்போம், விழிப்புணர்வுடன் வாழ்வோம், அனைவரும் கல்வியில் உயர்வோம், வாழ்வில் சிறந்து விளங்குவோம். நன்றி.